இந்த நாளிலே கூட நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்டும்படியாய் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் அதை உரிமை பாராட்டும்படியாய் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இந்த வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு எப்படி உண்மை பாராட்ட பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான் தொடங்கும் போதே நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துறாரு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகமாக இருந்தாலும் அந்த ரட்சிப்பு பாதுகாப்பை குறிக்கிறது. ஆனால் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்த நமக்கோ அவர் சகாயம் செய்யும் கேடகமுமாய் உனக்கு அவர் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்கிறார். இந்த இடத்துல 3 உனக்குன்னு வருது. உரிமை பாராட்ட உனக்கு, நீ சுதந்திரவாளி, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர், தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் பாக்கியவன்களாய் இருப்பதற்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் முன்னமே சொல்லியிருக்கேன். ஒரு பொருள் நம்ம கடையில் வாங்கணும்னா, விலை கொடுத்து வாங்கணும்னா அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருப்பான். இப்படி தான் நீ உபயோகிக்கணும், இப்படி தான் நீ அதை பெற்றுக்கொள்ளணும், இப்படி தான் நீ அதை உரிமை பாராட்டணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். உலக பொருட்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் போது ஜீவனுள்ள தேவன் அவர் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய், அவர் வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டும்படி ஓடும்படியாய் சில எச்சரிக்கை நமக்கு உண்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உண்டு. நீங்கள் பாக்கியவான்கள் தான், ஆனால் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிலது நம்ம இழக்கணும், சிலருந்து தான் ஆகணும், சிலருந்து தான் ஆகணும். இந்த பாக்கியம் என்பது பிளெஸ்ஸிங். இந்த பாக்கியம் தமிழில் பாக்கியவான்கள், ஆசீர்வாதம். இந்த பிளஸ்டு, இந்த பாக்கியவான்கள் எடுத்தா பிளெஸ்ஸிங், பிளஸ்டு தான் இருக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தாக ஓடும்போது நம்ம சில காரியங்களில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நன்மை செய்கிறவரால் சுற்றி தந்தார், அதுல இருந்து மாற்றமும் இல்லை. அந்த நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் சூரியனை உதிக்க பண்ண. அந்த வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். 5:45 வாசிங்க. 5:45 5ஆம் அதிகாரம் 45 வசனத்திலிருந்து வாசிங்க. முதல்ல அந்த கட்டளை கொடுத்துறாரு. 44 வாசிங்க சிஸ்டர், 44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு? ஏசப்பா யாருக்கு சொல்றாரு? உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரு. ஆனால் அவர் உங்களுக்குன்னு அவர் எல்லாரும் சேர்த்துக்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இதில் தவறுகள் அதிக பேர் இருக்காங்க.
தவறுகிறவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. பேச பாடிங்க சிஸ்டர். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இது அவருடைய என்ன இருக்கு, என்ன இது அவருடைய கட்டளை, கமெண்ட்ஸ், கட்டளை. இந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்கிறோமா? இந்த 4 காரியம், அதாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சத்துருக்களை சிநேகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்ற சிநேகிங்க. உலகத்தான் சொல்வான், என்னை எவ்வளோ பண்ணான் பாவன், இப்போ எப்படி ஆயிட்டு, எப்படியோ இருந்தா இவன் இப்படி ஆயிட்டான். உலகத்தான் கண்டிப்பாக சொல்லுவான். உலகத்தானுடைய காரியங்கள் தான். ஆண்டவர் பாருங்க வித்தியாசமானவர். உன் சத்துருக்களை சிநேகியுங்க. எவ்வளோ அன்பு பாரு ஆண்டவருக்கு. ஃபஸ்ட்டு சத்துருக்களை சிநேகித்தாலே போதும், நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதான் ஆயிடும். அவர் இவ்வளவா அன்பு கூர்ந்தார், இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. ஆழம், நீளம், உயரம் எதுவுமே இல்லை, அகலம் எதுவுமே இல்லை. அந்த அந்த அன்பை வெளிப்படுத்துவது தான் இயேசுவை அந்த சிலுவையில் இப்படியாக அறைந்தார்கள், இப்படியாக அறைந்தார்கள். என் அன்பு பெரியதுப்பா, என் அன்பு பெரியது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க. இப்படி செய்வதினால் இல்ல வார்த்தை இல்ல சிஸ்டர், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பயப்படாதீங்க. காரணம் இல்லாமல் சாபம் பலிக்காது, தங்காது. ஆண்டவர் சாபத்தை ஆஸ்வாதமா மாற்றுகிறவர். நம்ம யாரும் சாபம் விட மாட்டாங்க. அவங்க சாபம் விட்டாங்களோ அவங்களுக்காக பிளஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம், ஆண்டவரே அந்த ஆத்மா எனக்கு ரொம்ப அவசியம், ஆண்டவரே அந்த ஆத்மா கொடுங்க. அந்த ஒரு ஆத்மா நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் ஆண்டவரே, பரலோகமே சந்தோஷப்படும். அப்போ அந்த ஆத்மாவுக்காக, சபிக்கிற ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. அவங்க சாபம் சொல்லாம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை சேர்த்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்யும். மூன்றாவதாக உங்களை பகைகளுக்கு நன்மை செய்யுங்க. பகைக்கிறாங்களா, நன்மை செய்யுங்க, ஓடி போய் நன்மை செய்யுங்க. தவறு இல்லை, தப்பு இல்லை. பகை தீமையை நன்மையினால் வெல்லணும், நன்மையினால் வெல்லணும். தீமையை நன்மையினால் வெல்லணும். பிரியமானவர்களே, அந்த தீமை தன் வாயை மூடும். நீ நன்மை செய்துட்டா அந்த தீமை தன் வாயை மூடும். தீமை செய்ய வரும் கூட நாம நன்மை செய்வதை பார்த்து அவங்க உலகத்தாருக்கு சாட்சியா இருப்பாங்க. நான் உனக்கு எவ்வளோ தீமை செய்தேன், இருந்தாலும் அவங்க இடத்துல எனக்கு நன்மை செய்தாங்க, நன்மை செய்தாங்க, நன்மை செய்தாங்க. அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்யறதுனால் ஒன்றும் பலன் இல்லை. ஆண்டவர் கரெக்டாக சொல்றாரு. அடுத்த வார்த்தை பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அன்பு மகள் ஒரு சாட்சி சொன்னா, கடந்த வருடத்தில் அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில் ஐயான சாட்சி. ஆனாலும் அவள் ஜெபம் கேட்கப்பட்டது. கரங்களை தட்டுவோமா? அவள் ஜெபம் கேட்கப்பட்டது. நிந்தித்தாங்க அநேகர் நிந்தித்தாங்க, துன்பப்படுத்துவாங்க. ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளை, ஆண்டவரே இந்த நிந்தனை, போராட்டம், அவமானம், துக்கம், துயரம் எல்லாம் மாறி போகட்டும். நீ சாட்சியாக நின்னாங்கன்னா காரணம் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் பண்ணுங்க,
அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக அந்த மகளை சில காரியத்துக்கு உட்படுத்தினார்னோ அவர் சித்தத்தின்படி தான் நமக்கு நடக்கும். தலையிலிருந்து ஒரு முடி, அது மயிர், ஒரு மயிரும் கீழே விழாது. நம்மளுக்கு தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. பயப்படாதீங்க. அநேக அடைக்கலான் கோவில் பார்க்கலாம். நாம் யாரு? விசேஷித்தவர்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா அது நன்மைக்கு தான் தெரிஞ்சுக்கணும், தீமைக்கல்ல. பிரியமானவர்களே, அதனால் நிந்திக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்துகிறாங்க, நாம் அதுக்கு ஈடாக செய்யணும்னா நம்ம யார்? ஆண்டவர் பிள்ளைங்க இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்ல. பேர் கிறிஸ்தவர்களாக தான் ஓடணும். எண்ணத்தை கொண்டு வந்த எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்றுமே இல்லை. அதனால் வாழ்க்கையில் எப்போதும் நாம் ஒருவருக்கு ஒரு சமாதானம் பண்ணுவதாக இருக்கணும். அடுத்த வசனத்தை படிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பாருங்க, யாருக்கு புத்திரராக இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு புத்திரராக இருக்கோம். அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? வரும் காரியங்களை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் என்கிட்ட கேளுங்க, ஒப்புக்கொடுங்க. ஏன்னா நாமெல்லாம் ஒரு புத்திரர், அவருடைய பிள்ளைகள். உலகத்தை குறித்தும் உலகத்தை காரியங்களை குறித்தும் எப்பவுமே நீங்க கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தான் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உரிமை பாராட்டுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, கம்பேர் பண்ணிட்டா பாருங்க, எவ்வளவு நல்லவர் பாருங்க. இயேசு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இவன் கெட்டவன், இவன் மேல சூரியன் உதிக்கக்கூடாதுன்னு நினைப்பாரா? இல்லையே. இவன் ரட்சிக்கப்படலை, இவன் நம்ம பிள்ளை இல்லை. இதுலேருந்து ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுங்க. அப்போ நாம் யாரையும் ஒதுக்கக்கூடாது. எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவளால் முடியும். அவர் தெரிந்து கொள்ள பாத்திரமா மாற முடியும். அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். இன்றைக்கு பாருங்க, அன்பு தமிழ் அவர்கள் இன்றைக்கு வந்த புதுசில் எப்படிலாம் செய்தவங்களுக்கு தெரியும். எல்லாம் சாட்சி. எப்படி இருந்தார், எப்படி வந்தார், எப்படி போனார். இன்றைக்கு அழகாக அவருடைய எல்லாம் மாறி போச்சு. எவ்வளோ அமைதியாக ஆண்டவர் வார்த்தை கேட்குறா பாருங்க. நாம தான் சாட்சி, நாங்களே சாட்சி. யார் சொன்னது? பேதுரு சொன்னார். நாங்களே சாட்சி. இந்த ஆண்டவர் வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. யாரும் ஒதுக்க மாட்டார். ஆண்டவர் யாரையும் ஒதுக்க மாட்டார். எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவர் சூரியன் எல்லோரும் உதிக்க பண்ணுவார். அவர் நீதியின் சூரியன். அடுத்த வந்தவர்களை அவரு என்ன பண்ண மாட்டாரு? உடம்பே தள்ள மாட்டார். நீ வராத, நீ என்னுடைய பிள்ளை இல்லை, நீ என்னுடைய ஜாதி இல்லை, என் ஜமாத் இல்லை, என்னுடைய குடும்பம் எல்லாம் சொல்ல மாட்டார். எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவரை நம்ம ஏற்றுக்கொண்டால் அவர் தான் நமக்கு தாய், தகப்பன், சகோதரர், சிநேகிதர், எல்லாமே அவர் தான். நம்ம எந்த காத்து கேட்கிறோமோ அவராக மாறிடுவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவரும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம நீதி உள்ளவர்களால் எண்ணிடக்கூடாது. அநேக காரியங்கள் நம்ம மாறிடுவோம். நீதி என்பது நீதிபரர் இயேசு மாத்திரம்தான் சொல்ல முடியும்.
அவர்தான் நீதிபரர், நீதியை செய்கிறவர். அவரு எங்கெங்க ஊழிய செய்கிறாரோ, ஊழிய சென்று கடந்து போனாரோ அங்கெல்லாம் அவர் நீதியை மாத்திரம் தான் செய்தார், நன்மையை மாத்திரம் தான் செய்தார். அவர் நீதிபரர், நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு அநீதி உள்ளவர் தள்ளிட்டாரா? இல்ல, தள்ள மாட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் விளையாடப்பட்டது. அந்த ஆத்மா அவருக்கு ரொம்ப அவசியம். விட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் இடத்தில் கொண்டு வருவார். கானானிய ஸ்திரீ எத்தனை முறை அந்த வேதத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஆண்டவரே என்ன கேட்குறாங்க? எவ்வளோ விசுவாசத்தோடு கேட்டுக்கிறாங்க. பா, மேய்ச்சலும் இருந்து கீழே விழுந்த துணிக்கைய நாய் சாப்பிடுமே. அப்போ பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீ சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள, அதை ஆசுவாதம் மாற்றிட்டாரு. கானானியரை சபிச்சாரு, சபிக்கப்பட்டவர்கள் சொன்னார். ஆனாலும் பாருங்க, அந்த சகோதரி சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தில் உன் மகள் பிழைத்திருக்கிறாள். ஆண்ட வீட்டை நம்ம எப்போ உரிமையாக கேட்குறோமோ, ஆண்டவர்கிட்ட எதை உறுதியாக கேட்குறோமோ, ஆண்டவர்கிட்ட எப்படி உற்சாகத்தோடு கேட்குறோமோ, அது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அது அநீதி உள்ளவர்கள் நீதி உள்ளவர்கள்லாம் தனித்தனியாக செய்ய மாட்டாங்க, எல்லாம் ஒரு பிள்ளைகள், ஒரு ஜனங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால், உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரனா தெரியும் உங்களுக்கு? ஆயக்காரனா யாரு? உலகத்தான். ஆயக்காரன் உலகத்தான், அவங்களாம் அப்படிதான். ஆனால் அவர் அநீதி உள்ளவங்க இருந்தாலும் அவர் நேசிக்கிறார். நமக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறாருன்னா, உங்களே சிலர்களை நீ சேவிப்பானால் உங்களுக்கு பலன் இல்லைன்றார். பலனே இல்லை, நோ யூஸ். ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அவங்கக்கிட்ட பேச தயக்கம் உண்டானாலும் கூட ஜெபத்தில் அவங்க பேருக்கு வச்சு ஜெபம் பண்ணுங்க. சகோதரர் சொன்னார், ஐயா சில பேருக்கு ஹீலிங் நடந்திருக்கோம், சில பேருக்கு நம்ம தெரியாமல் இருக்கோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நான் யாரை ஹீலிங் பண்ணி படித்து முடிச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அவங்க இல்லாதவங்களும் நான் ஜெபம் பண்ணுறேன், படிக்காதவங்களும் நான் ஜெபம் பண்ணுறேன். இதுதான் ஜெபம். அருமையான வார்த்தை. நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபத்தை நிற்க மாட்டேன். நன்மை செய்துக்க நன்மை பெற்றிருந்தால் கூட அவங்க வழி விலகி போகக்கூடாது. அவங்க அநீதியாக இருந்தாலும், பாவத்துக்கு ஓடி இருந்தாலும் அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஆத்துமாவை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏதாவது ஒரு நாளிலே ஆண்டு சமூகத்தை அவங்க ஓடி வருவாங்க. ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள். உலகத்தாரும் அப்படிதான் செய்வாங்க. ஆயக்காரர் உலகத்தார் பக்கம் நம்ம போகக்கூடாது. உலகத்தார் சொல்றதை கேட்கக்கூடாது. உலகத்தார்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னு. உலகத்தான் பாவம் செய்வது பிறந்தவன். அவன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், பாவம் செய்யாது. யோவான் அழகாக எழுதியிருக்கிறாரு, உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க. உலகத்தை நம்ம ஜெயிக்க பிறந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டு சமூகத்தில் நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் எதை எழுந்திருக்கிறோமோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆயக்காரர் நன்மைக்கு நன்மை செய்வான், தீமைக்கு தீமை செய்வான். உலகத்தான் அப்படிதான். ஆண்டு பிரிச்சு அது வேறு பிரிச்சுடார் பாருங்க. உங்கள் சகோதரி மாத்திரம் உங்களை நீங்கள் சிநேகிப்பதானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர் அப்படி செய்கிறார்களால் அல்லவா? உங்கள் சகோதரை மாத்திரம் பார்த்தீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
ஆயக்காரன் அப்படி செய்கிறாள் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். கமெண்ட் கொடுத்துட்டு ஆண்டவர் சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டாரு. எல்லாம் கொடுத்துட்டாரு சிம்பிளா. ஆகையால், அந்த ஆகையால் என்று அந்த இடத்துல அநேக காரியங்கள் உண்டு. இந்த 47 வசனத்தில், மலை பிரசங்கத்தில் 47 வசனத்தில் நம்மளுக்கு கமெண்ட் கொடுக்குறாரு. ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பலதை இழக்க முடியும். அந்த ஒன்று ஆண்டவருக்கு பிரியமான காரியம், ஆண்டவர் பிரயோஜனமான காரியம், ஆண்டவருக்கு நன்மையான காரியம். அதை தான் நமக்கு கொடுப்பாரு. அதுதான் கொடுப்பாரு. 100 ஆடுகளில் ஒன்று விலகி போனால் அதை தான் போய் தேடுவார் ஆண்டவர். 99 பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த ஒன்றை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கமெண்ட்டுகளாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். முக்கியமாக இதில் இருக்கிற அந்த 44வது வசனம், இந்த 44 வசனத்தை நம்ம இங்கே இருக்கோம், ஒரு போர்டில் இருக்கோம், அந்த வசனம் இருக்கும், இங்கே போய் எழுதியிருப்போம். அந்த முக்கியமான வசனம் அதை நீங்கள் வெளியே போகும்போது படிச்சுட்டு போங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பர்ஃபெக்ட், பூரண சர்க்குணர், பர்ஃபெக்ட் ஆகிறாரு. பிதாவை பற்றி யார் சொல்றது? ஏசப்பா சொல்றாரு, குமாரன் சொல்றாரு. பிதாவின் காலத்தில் என்ன? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஒருத்தர் உன்னை அடித்தாங்க, திருப்பி அடினாரு. ஆனால் குமாரன் அப்படி சொல்ல, ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை காட்டினார். அவருடைய கமெண்ட் எப்படி ஆச்சு பாருங்க. நாமெல்லாம் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டுவோமா? பிரியமானவர்களே, ஒரு பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும். நம்ம கடந்த வாரத்தில் 2 காரியங்களை நாம் தியானித்தோம். ஒன்று தர்மம். ஒன்றுனா தர்மம். அந்த தர்மம் எப்படி செய்யணும்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? 3வது வசனத்தை வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. அந்த பலன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் சொன்ன 2 வித்தியாசத்தை சொல்லிட்டேன். பிச்சை வேற, தர்மம் வேற. உலகத்தான் கொடுக்கத்தான் பிச்சை. ஆவிக்குரிய கிறிஸ்துவில் நாம் செய்வது தர்மம். பிச்சை அல்ல. பிச்சை கொடுப்பது அது 2 தானே நம்ம பெற்றுக்கொள்ளுமோ, வாங்கிக்குவோம் அப்படின்னு தான் நினச்சி தான் கொடுப்பான். விக்கிரக கோயிலுக்கு முன்பாக போயிட்டு அது சொல்லுவாங்க, இப்படி போட்டுட்டோங்க, இப்படி போடுவாங்க, ஏதோ போடுவாங்க. நான் தவறாக சொல்லல. அவங்கள பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்வார். தெரிஞ்சுங்க நல்லா. ஆண்டவர் யாரும் புறமே தள்ளாத தேவன், யாரும் புறமே தள்ள மாட்டார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சகையை பார்த்து தான், நீ வாப்பா, இறங்கி வா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, வா, நீ இறங்கி வா. நிச்சயமாய் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டால் போதும். ஐயா சாட்சி சொன்னாங்க, இது மாதிரி அக்கா எனக்கு சில காரியங்கள் செய்தாங்க, காலமிச்சாங்க, மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க,
கூட பிறந்த சகோதரி, அவன் ரட்சிப்புக்காக எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பார். இன்றைக்கு வந்து சபைக்கு உட்காந்துருக்காங்க. கரங்களை தட்டுவோமா? நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரட்சிப்பு அடைய முடியும். கண்டிப்பாக அந்த ரட்சிப்பை கொடுப்பார். ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமா. ஏன்னா பக்தி உள்ளவனை கத்த தமகா தேர்ந்து கொள்வார். அந்த குடும்ப ரட்சிப்பாக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கோம். நிச்சயமா கத்த ஒரு நாள் அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தர்மம் செய்யும் போது நம்ம வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது. இதுதான் தர்மம். தப்பட்டு அறியக்கூடாது. நான் அதை செய்தேன், இதை செய்த கொண்டு இதை கொடுத்து அதை வாங்கினேன். நோ, யாருக்கு பிடிக்காத காரியம், பிடிக்காத காரியம். நம்ம தர்மம் செய்கிறோமா, நம்ம செய்வது நம்ம சரீரத்திலாங்குது வலது கையும் இடது கையும். அப்போ என்ன சொல்ற, இந்த வலது கை சேர்த்து கூட இந்த இடது கை பார்க்கக்கூடாதுன்றாரு. எல்லாமே சரீரத்தில் தான் இருக்கு. எங்க இருக்கு? சரீரத்தில் தான் இருக்கு. ஆனால் பாருங்க, நீ செய்யறது இதை கூட பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம செய்வதை தம்பட்டை அடிக்கக்கூடாது. நான் இதை செய்தான் செய்து சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஜெபம். ஜெபம் எப்படி இருக்கணும்? அன்றியும் 7 வாசிங்க சிஸ்டர். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, இல்ல 6 வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரத்தில் இருக்கிற உன் பிதா நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் பாருங்க. ஜெபம் பண்ணது நான் சொல்றேன். ஜெபம் பண்ண தனி ஜெபம் எப்பவுமே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். என்ன சொல்ற, நீயோ அப்ப நீயோ ஜெபம் பண்ணுவது. அப்பதான் உனக்கு அவரு மகிமை பொருந்திய பட்டயமா இருப்பாரு, உனக்கு சகாய்ச்சியம் கேடகமா இருப்பார். நீயோ வாக்கு தத்தை பண்ண ஒரு உண்மை இல்லை. நீயோ அந்த கதவை போட்டிக்க. ஐயா, என் குடும்பத்தை ரட்சிப்பை கொடுங்க, என் பிள்ளைகள் வழி விலகி போறாங்க, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சொன்ன வார்த்தை எப்படி வரும் காலத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை, ஒப்பு கொடுத்து பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. தனி ஜெபம் ரொம்ப அவசியம். தனி ஜெபம் ரொம்ப அவசியம், ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். ஆண்டவர் கேளுங்க, அவர் ஜெபத்தை எங்கும் உலாவி கொண்டிருக்கிறார். என் கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ மற்றவங்களாம் ஜெபம் பண்ணும்போது நம் காரியத்தை கையில் எடுத்துருவார். பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க. அல்லேலூயா. இந்த 2 காரியம் ரொம்ப அவசியம். இப்போ 3வது காரியத்தை நாம் வாசிப்போம். அது முன்பாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் நிமித்தம் தான் அந்த உபவாசமே ஏற்பட்டது. அதுக்கு எதுக்கு உபாசிக்கிறான்னு சொல்லி அது வாசிப்போமா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 7. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துக்கிறேன், அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி, போடு. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி. எங்க ஊத்துறாங்க? ஆலயத்தில் ஊத்துறாங்க. கர்த்தர் சந்நிதி, ஆலயம், சபை. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தர் சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று. ஒரு நிமிஷம், இதுல இருந்தா உபவாசம் தொடங்குச்சு. அப்ப எதனால உபவாசம் இருக்காங்க? பாவம் செய்தோம், நாம் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி உபவாசம். அங்கே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல்
ராஜாக்களை ஏற்படுத்தும் முன்னே முதல் தீர்க்கதரிசி சாமுவேல். அந்த சகல இஸ்ரவேலரையும் அந்த தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்தான். பிரியமானவர்களே, எதற்காகனா நாங்கள் பாவம் செய்தோம். பாவம் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க. அந்த பாவம், முதல் பாவம் என்ன பண்ணாங்க? ஆண்டு விரோதமான காரியங்கள், கன்றுக்குட்டி உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அப்பெல்லாம் உணர்ந்து போகலை, உணரப்படலை. ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, அதை வாசிங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். Thank you, Lord. ஸ்தோத்திரம். பதினாலாம் அதிகாரம் எடுத்துக்குமா? 14ஆம் அதிகாரம். அதுல பாருங்க, 37ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். அந்த மனிதரில் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம். தொடர்ந்து அவங்க பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. பாவம் செய்தாலும் அவங்க என்ன பண்ணல, கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஆண்டவருக்கு உபாசம் என்பது சுகந்த வாசனை. இந்த ஜனங்கள் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை பரம காண சுழித்துக் கொள்ள எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் கோபம் ஊட்டுறாங்க, வனாந்தத்தில் கோபம் ஊட்டுறாங்க, இச்சிக்கிறாங்க. நாங்க எகிப்தில் செத்திருந்தா நாங்க நலமா இருக்கோம். பாருங்க ஒரு வார்த்தை அதுல பாருங்க, 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஸ்தோத்திரம். ஐந்தாம் வசனத்தை வாசிங்கம்மா. பாருங்க, எகிப்து என்பது என்ன? எத்தனை முறை சொல்லுங்க, எகிப்து என்னது? பாவம். எகிப்து பாவம். அந்த பாவத்துல இவங்க என்ன சொல்றாங்க, தங்களை அர்ப்பணித்துக் கொள்றாங்க. படிங்க சிஸ்டர், படிங்கம்மா. கிரயம்னா என்ன? பணம் கொடுக்காம பாவம் வந்து சேரும். பணம் தேவையில்லை, பாவத்துக்கு பணம் தேவையில்லை, விருப்பப்பட்டாலும் வந்து சேர்ந்துடும். பணத்துக்கு காசு பணம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் அழகாக உணர்த்துறா பாருங்க. நாங்கள் கிரயமும் இல்லாமல் வெள்ளரி காய்களையும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு. இன்னைக்கு கூட உலகத்தான் சொல்லுவோம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு. வெங்காயம் வெள்ளைப்பூண்டு என்பது விக்கிரகத்துடைய காரியங்கள். அதுதான் அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க.
அதுதான் அவங்க இச்சிக்கிற பொருள். அது இச்சிக்கிறாங்க. நாங்கள் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொம்மட்டிக்காய், கீரை, வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்றோம், பூண்டுகள் நினைக்கிறோம். இப்போ இது 6 வாசிமா. ஆ ஆ ஆ பாருங்க, இதை விட்டுட்டாங்க. அவனோட வார்த்தையை விட்டுட்டாங்க. எதுக்கு போனாங்க? பாவத்துக்கு ஓடுறாங்க. பாவத்துக்கு ஓடினவங்க பாவத்திலே அப்படியே கடந்து போறாங்க. அவர் கொடுத்த தேசத்துல 2 பேர் தான் போறாங்க. யார் யாரு? யோசுவா, காலேப். அவங்க 2 பேர் பார்த்து தான் உள்ள போறாங்க. மோச கூட போக முடியல. காரணம் என்ன வேண்டாம், இந்த ஜனத்து கூட அவர் பேசி 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 கோபத்தினாலே தன்னை மூழ்கடித்துக் கொள்றாரு. ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு, நீ பேசுப்பா. அவர் அடிச்சுறாரு கண்மலை பார்த்து. கண்மலை கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படினோம். அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படாம அடிச்சிடுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உள்ள போக முடியல. நீ இதை பாப்ப உள்ள போக முடியாதுப்பா சொல்லித்தான் செய்வார். நம்மளுடைய காரியங்களில் கூட சொல்லுவார் ஆண்டவர், எச்சரிப்பார். இந்த காரியத்தை நீ போனால் அது பெற்றுக்கொள்ள முடியாது, அதை விட 2 மடங்கு எழுந்து தான் போகணும். அது 2 பேரும் விசுவாசித்தாங்க. காலுமையும் நம்மள குடும்ப தேசம் நல்ல தேசம்ப்பா, அது உள்ளே போகும். அவங்களாம் நமக்கு கீழே தான் ஆவாங்க, கானானியர் கீழே தான் இருப்பாங்க. தைரியமாக விசுவாசத்தில் சொன்னாங்க. 2 பேர் தான் உள்ளே போனாங்க கானான் தேசத்துக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. படிங்கம்மா அடுத்த வார்த்தையை. ஆ ஆ 2 வார்த்தை வந்துட்டா, 2 வார்த்தை வந்துட்டா. விதை, அவர் வசனம் விதை, அவர் வசனம் முத்து. வார்த்தை ஒவ்வொரு வசனத்திலும் அவர் வார்த்தையினாலே நம்மை அந்த அந்த வார்த்தையை நம்ம அது வாங்கிக்கணும், அந்த கிரயத்தை கொடுக்கணும். நம்ம எதை இருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்துக்காக கிரயமா அது என்ன சொல்றாங்க அவங்க? நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் பாவங்கள். அது பாவம் என்பது விலை கொடுக்காது தான், விலை இல்லை, சும்மா பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர்களுடைய வசனம் விலையேறப்பட்டது. கரங்களை தட்டுவோமா? அது விலையேறப்பட்டது. அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமாய் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. பிரியமான இந்த உபவாசத்தை குறித்து சாமுவேல் அழகா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 சாமுவேல் 7:16. இதெல்லாம் அவங்க இந்த இதில் எதுலையுமே உபவாசம் இருந்தால் எழுதப்படலை. 1 சாமுவேலில் தான் ஆண்டவர் அழகா எழுதுறாரு. 1 கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாய விசாரித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தர் யாரு? ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ஜனம் பெலிஸ்தர். ஏன்னா எங்க போனாலும் இந்த ஜனங்களை அவன் தான் முறியடித்துட்டு இருப்பான். அவங்க தான் கூட வருவான். பெலிஸ்தர் தான் கூடவே வருவான். அவங்களுக்கு பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க. பெலிஸ்தரை போல ஜனங்கள் நம்ம நெருக்கி வந்தா பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உபவாசம் இருங்க. ஆண்டவரே, பெலிஸ்தனை போல நெருக்கி கொண்டு வந்திருக்காங்கப்பா, நெருக்குறாங்கப்பா. தாவீது என்ன சொல்றான்? நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விசாலத்திலே வைத்தார். கரங்களை தட்டுவோமா? அந்த நெருக்கம் வரும்போது கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க, கேளுங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது போட்டுங்க கதவை, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எதை குறித்து கலங்காதீங்க. கானானியரை குறித்து கலங்காதீங்க, அமெரிக்கரை குறித்து கலங்காதீங்க, பெலிஸ்தரை குறித்து கலங்காதீங்க. அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள்.
அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, உடனே பாருங்க, பெலிஸ்தரை கொடுத்து பயப்படுறாங்க. அந்த பயம் நமக்கு வேண்டாம். உபவாசம் 9 முழங்கால் போடுங்க. அதான் மாதத்துக்கு ஒரு முறை செகண்ட் சாட்டர்டே நம்ம சபையில் பாஸ்டிங் ப்ரே வைக்கிறோம். வாங்க. என்ன பயம் உங்களுக்கு இருக்கு? குடும்பத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, சமுதாயத்தை குறித்தா, வேலைகளை குறித்தா, படிப்பை குறித்தா நெருக்கம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவரே, இயேசு மாத்திரமே. என் விண்ணப்பத்தை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். யாருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு? எசேக்கியாவுக்கு. நான் இந்த வியாதியிலே நான் மரித்துருவேன்னா பயப்படாதுங்க. கர்த்தருக்குள் மரித்தவன் முதலாவது எழுந்திருப்பான். மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. செத்து போயிடுவோமோ? ஒரு சகோதரர் சொன்னார், என் குடும்பத்தில் தான், வேற வெளியாள் இல்லை, சில காரியங்களில் ஏமாற்றப்பட்டார்கள். ஏமாத்துறவர் சொன்னார், என்னத்தான் சபிச்சாலும் நான் செத்து போனால் என்னுடைய காரியங்கள் பிள்ளைங்களுக்கு தானே. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொன்னார். நீ செய்த பாவம் தலைமுறைகளுக்கு அது எங்க இருக்கும் அந்த பாவம்? வாசற்படியில் படுத்திருக்கும். வாசற்படியில் படுத்திருக்கும். நன்மை எந்தெந்த வகையில் நம்ம செய்ய வேண்டும் என்று நம்ம நினைச்சிருக்கோமோ அந்த வகையில் நன்மை செய்யுங்க. நம்ம எதை எழுந்திருக்கணும், கவலைப்படாதீங்க. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அருமையான வசனம். தேங்க்யூ ஜீசஸ். முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். மார்க் எழுத்துங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அதில் 28 வாசிங்க. 10:28 வாசிங்க. 10:28. அப்போது பேதுரு அவரை நோக்கி, பாருங்க, பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்வான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றால், அவள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷால் கூடாதது தேவனால் இது கூடும். யாரும் புறமே தள்ள மாட்டார். அவர் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிட்டாலே அவர் பிள்ளை ஆகிடும். திருப்பதி பாவத்துக்கு உள்ளே போனீங்கன்னா ஆண்டு சில காரியங்களை உங்களை எச்சரிப்பார், பேசுவார். அப்போ பேசும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். மனுஷரால் இது கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். அப்போது பேதுரு சொல்றாரு, அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்குறாரு. அவர் இது சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு என்னத்தப்பா கொடுப்ப? கிணமே இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கணும், நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அங்கே சொன்னது வேற, இங்கே பேசுறது வேற. அது தேவனுடைய பிதாவுடைய காலம். மோசைக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே யார்கிட்ட பேசுகிறாங்க?
இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாங்க. கரங்களை தட்டுவோமா? நாங்க எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே. ஆண்டவர் அருமையா பதில் கொடுக்கிறாரு. படிங்க அம்மா. அதற்கு இயேசு உடனே பதில். நம்ம எதை கேட்கிறோமா உடனே பதில். அதுக்கு இயேசு பிரேத்திரமாக, இயேசுவின் நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாகவும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுந்துட்டோம். நம்ம எழுப்பது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு கொடுத்தது. என்ன ஒருத்தர் கொடுத்து சாட்சி கொடுத்துருக்காங்க. அவருக்குன்னா குறை, அவர் எல்லாம் சேர்த்து வச்சிட்டாரு. தேவராஜ்யத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். கரங்களை தட்டுவோமா? தேவனுக்குரிய ராஜ்யத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். பொறாமைப்படுங்க, உலகத்தை பொறாமைப்படுவாங்க. பொறாமை அதிகம். பொறாமை பெருமை கொள்றவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரெண்டுமே யாருக்கு உண்டு? ஐஸ்வரனுக்கு உண்டு. பொறாமைப்படுவதும் பெருமைப்படுவதும் ஐஸ்வரனுக்கு உண்டு. அந்த ஆமைகள் இருந்துட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பொறாமை, இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம், பெருமை நிறைந்த உலகம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், என் ஊழியத்தின் நிமித்தம் நீ எதை எழுந்திருக்கிற படிங்கம்மா. வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளையாவது விட்டவன் எவனும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டேன், எதை விட்டேன், அதான் அவர் கொடுத்தது தான். எல்லாமே எல்லாம் அவர் கொடுப்பாரு. நீ எழுந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அவர் கொடுக்க சித்தமாக நிச்சயமாக கிடைக்கும். அவர் கையில் பெற்றுக்கொள்ள அவர் சித்தமாக நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கரெக்டா உன் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது. மனைவி கூட விட சொல்றாரு. விட்டுட்டா ஊழியத்து நிமித்தம் தான், அவர் நிமித்தம் தான். ஏன்னா பிதா சொல்லிட்டார்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன். அந்த ஏற்ற துணை கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப முக்கியம். மனைவி என்பது யாரு? கனவீனமான பாத்திரம். கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்ற, உங்க மனைவி நீ என் நிமித்தம் விட்டுன்னு எதுக்கு சொல்றேன்னா, எதுக்காக நான் சொல்றேன்னா, உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் மனைவி அவசியமா இருக்கிறா. அதே மாதிரி கணவன் அவசியமா இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன காரியங்களினாலே ஆண்டவர் கோபம் முட்டக்கூடாது. சமாதானத்தை, அதாவது ஆண்டவர் இயேசுனாலே கூட இருக்கணும் சொல்றாரு. ஊழியனால அவன் கூட இருக்கணும். பாருங்க, விட்டவன் எவனோ இப்போது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், இங்க மனைவி ஏத்து போட்டுக்குதா? கரைகளை தட்டுவோமா? ஆண்டவர் சொன்னதாங்க. அங்க மனைவி யாவது கொடுத்தாரு. ஏன்னா மனைவி எப்பவும் கூட இருக்கணும். அவங்க தான் நம்ம விழா எலும்பு. அதனால இந்த இடத்துல சொல்லும் போது, இப்போது இம்மையிலே துன்பப்படுவதோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும் எல்லாம் மறுமையிலே நித்திய ஜீவனாய் அடைவேன் என்று. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, இந்த உபவாசம் என்பது முதல்ல நம் பாவத்துக்காகத்தான் முதல்ல உபவாசம் இருக்கணும். சும்மா பாவ அறிக்கை விட்டு கொடுப்பது நல்லதல்ல. நல்லா 3 நாள் உபவாசம் இருங்க. எதோ பாவம் செய்ய 3 நாள் உபவாசம் இருங்க. திருவந்து எடுப்பதுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் அந்த பாவம் செய்து விட்டேன், அது சின்ன பாவமாக இருந்தால் பெரிய பாவமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் திருவந்து எடுக்கணும். இந்த திருவந்து பற்றி நாம் சொல்லும்போது உபவாசம் திருவிருந்து எடுக்கணும். உபவாசம் வந்து தான் திருவிருந்து சாப்பிட, ஒருவேளை சாப்பிட வந்து திருவிருந்து எடுக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த ஆழ்குற கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அவசியம்.
நம்ம சபையில் திருவிழந்த அன்னைக்கு தவறாக சொல்லலை, திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் கேட்டேன் அவங்கள, எங்கேம்மா போயிட்டு வரீங்க? கல்யாணத்துக்கு போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு திருவந்தாச்சு. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பரவாயில்ல. அவங்க சபையிலே இல்லை. இப்போ ஆண்டவருக்கு எதிரான காரியம் எது நடக்குதோ அவருக்குரிய சபையில் உட்கார முடியும், இருக்க முடியாது. எதுக்கு அது பரவாயில்லன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவங்கள விட்டு விலகிடுவார். அல்லேலூயா. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, உபவாசம் என்பது அவர் கொடுக்குற கட்டளை. அந்த உபவாசம் எப்படி இருக்க ஒரு 5 நிமிஷத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். படிங்க சிஸ்டர், அந்த 16, 17, 18 அதை படிக்கவே இல்லை. நம்ம படிங்க. மத்தேயு 6, 16, 17, 18 அப்படியே படிங்க. நீயோ உபவாசிக்கும் போது உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. பாருங்க, உபவாசம் வந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப முகத்தை வாடிக்குன்னு கொண்டுக்குன்னு எண்ணெய் போடாமல் நான் உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் தண்டாரம் போடக்கூடாது. உபவாசம் என்பது அவருக்கும் உனக்கு இருக்கிற அந்தரங்கம். அவருக்கு தெரியும் நம்ம எப்படி உபவாசிக்கிறோன்னு அவருக்கு தெரியும். ஐயோ எனக்கு சுகர் இருக்குதுப்பா, நான் சாப்பிட்டு தான் வந்து இப்போ திருவந்தெடுன்னு அந்த ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாதுன்னா ஒன்றும் ஆக போடுறதில்ல, தவறு இல்லை. ஏன்னா ஆண்டவர் ரத்தத்தை நம்ம உள்ள சாப்பிட்றோம், ருசிக்கிறோம். அவருடைய ஜீவனை நாம் சரீரத்துக்குள்ளே பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவர் ஜீவனை எடுத்துருவாதா? என் நாமத்தை என் நிமித்தம் என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் எதை இழந்திருக்காங்க? நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நித்திய ஜீவன் நிச்சயமாக கொடுப்பாரு. நமக்கு என்ன ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. நம்ம என்ன ஆயுஷ் நாள் கொடுத்து ஃபுல்லாக வாழ முடியும்? அவகிட்ட தான் இருக்கு. நம்ம அது வாயில் இருக்க மரணம் ஜீவனும் வாவின் அதிகாரத்தில். நான் செத்து போயிடுவேன்னா சாக மாட்டோம், ஏன்னா அவருடைய பிள்ளைகள். நீ கூட பாடுவேன், நான் ஊர் இருக்க நாளெல்லாம் என்ன பாடணும்? அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அவரை புகழ்ந்து பாடுவேன். புகழ்ந்து பாடிக்கொண்டே இருங்க. பலத்தின் மிகுதியால் என்பது அந்த புகழ் மாத்திரம் பலன் கொடுப்பார் ஆண்டவர். நாமத்தை மகிமைப்படுத்த பலன் கொடுப்பாரு. எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவருக்காக நம்ம எதுவும் செய்யாம நம்ம ஜீவனை எடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, நீங்க உபவாசிக்கும் போது படிங்க சிஸ்டர். அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா, பாருங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உங்களுக்கு வெளியரங்கமா பலன் அளிப்பார். இங்க ஒரு பலன், அங்க ஒரு பலன். அங்க இடதுகை வலதுகை செய்யும், இடதுகை பார்க்கக்கூடாது பலன். அதே போல ஜெபம் பண்ணும்போது, கதை பூட்டி ஜெபம் பண்ணும்போது, நீ அந்த ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமா பலன் அளிப்பார். அங்க ஒரு பலன். இங்க உபவாசம் பண்ணும்போது உன்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணும். சும்மா ஜென்ட் அழகாக நடந்து வரணும். அந்த பலவீனம்லாம் இருக்கக்கூடாது. 21 நாள் நம்ம உபவாசம் இருந்தோம். இங்கே எல்லாம் இந்த சபையில் எல்லாம் 24 உபவாசம் இருந்து நம்ம ஜெபித்தோம். 21 நாள். சில பேர் 1 மாதம் கூட இருந்தாங்க, சில பேர் 25 நாள். ஐயாலாம் 25 கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்கிறேன். இருங்க, பெருமைக்காக சொல்ல. அந்த ஒரு நாள் உபவாசம், அந்த 24 நாள் உபவாசம் இருந்தால் நம்ம இந்த ஒரு வருஷத்தை பலனோடு கடக்க முடியும். கரங்களை தட்டுவோமா? அந்த உபவாசம் என்பது ரொம்ப முக்கியம். உபவாசம் என்பது நமக்கும் இருக்கிற அவர்களுடைய ட்ராக்கு. நம்ம கிட்டி சேருவது, இன்னும் கிட்ட சேருவது, அதுதான் உபவாசம். நம்ம சரீரத்துக்கு நல்லது, நம்ம ஆவிக்கு நல்லது, நம்ம ஆத்மாவுக்கு நல்லது. அல்லேலூயா. படிங்க, அடுத்த வாசனை படிங்க. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அது வேண்டாம். அது நம்ம அடுத்த வாரம் பொக்கிஷத்தை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். உபவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம உபவாசிக்கும் போது எப்படி இருக்கணும்னு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா 58:3-4 ரெண்டுத்தையும் வாசிங்க.
ஏசாயாவின் புத்தகம் 58:3-4. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது, யாருமா? நாம தான் உபவாசிக்கும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் நோக்காமல் இருப்பது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது, நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தி கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபவாசம் என்பது என்ன? மாவிட்ட சொல்லிட்டு செய்யக்கூடாது. நான் உபவாசிக்கிறேன் மார்ல தட்டிக்கூடாது. நான் உபவாசமா இருக்கிறேன், உபவாசம். நோ, அப்படிப்பட்ட உபவாசம் அவருக்கு உகந்தது அல்ல. இதில் தான் அந்த வசனமும் வருது. இதில் பாருங்க, இந்த வசனம் ஃபுல்லாக உபவாசத்தின் நம்ம முடிச்சிட்டா நம்மளுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் பாருங்க. 7ஆம் வசனம் வரைக்கும் உபவாசம்னா என்னன்னு நீங்கள் படித்து பாருங்க. இதுதான் உபவாசம். இந்த உபவாசம் தான் ரொம்ப ஆண்டவருக்கு பிடித்த உபவாசம். அந்த உபவாசம் நம்ம பண்ணிட்டோன்னா 8லேருந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளித்து. அப்போது விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளித்து. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. நம்முடைய நீதி இதில் அநீதி போல. நம்முடைய நீதி அநீதி உள்ளவங்க மேலும் நீதி உள்ளவங்க மேலும் மழை பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய நீதி யாருக்கு முன்னால போன்றாரு? நம்முடைய நீதி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளித்து. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நீதி முன்னாலே போவோம், மகிமை பின்னாலே காக்கும். அவர் யாரு? மகிமை பொருந்திய பட்டயம். கரங்களை தட்டுவோமா? மகிமை பொருந்திய பட்டயம். உனக்கு அவர் சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்த பட்டயம். அவருடைய மகிமையும் பின்னாலே காக்கும். க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ உகந்த உபவாசம் இருந்துட்டா எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டவருக்கு. இப்போ நம்ம உபவாசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சொல்கிறாரு. ஆனால் நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லி தம்பரம் அடிக்க வேணான்னு சொல்கிறார். நம்ம உபவாசம் அந்தரங்கத்தில் அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ நம்ம உபவாசிக்கும் போது மன வடிவாக அப்படியே இருந்து அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக இருந்துட்டேன்னு வச்சுக்கேன். இதெல்லாம் யார் பார்க்குறது? மனுஷன் பார்க்குறான், பிசாசு பார்க்குறான். யார்கிட்ட சொல்ல உபவாசிக்கிறேன் நான். சாப்பிட்டேன் சரியா போச்சு. ஏன்னா அவன் மற்ற ஒரு கேள்வி, அதுக்காக உபவாசிக்கிறேன், உபவாசனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. உபவாசனா என்னன்னு தெரியாது, அவன் கேள்வி கேட்பான். மனுஷன் அவனுக்கு தெரியாது உபவாசம் என்பது என்னன்னு தெரியாது. சாப்பிட்டேன் திருப்தியா சாப்பிட்டேன். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆசீர்வாதத்தை. உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவேன், உன்னை திருப்தி. அந்த திருப்தின்னு வருது ஒரு வார்த்தை. உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார்.
அல்லேலூயா. கர்த்தர் மாசம் இதெல்லாம் எங்க இருக்கணும்னா சபையில் இருக்கணும், நம்மகிட்ட இருக்கணும். இதெல்லாம் அந்த வார்த்தை முதல்ல எடுத்துன்னு படிச்சோம் இல்லையா? படிங்க சிஸ்டர், இது 13 வாசிங்க. 13, 14 2 வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது பாருங்க, இது இன்னொரு பிளஸிங். படிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் உபவாசிக்கும் போது நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தர் நாள், ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? கர்த்தர் நாள், பரிசுத்த நாள். நல்ல மிஸ் பண்ணாதீங்க. சர்ச்சுக்கு வரது மிஸ் பண்ணாதீங்க. லேட்டாக வந்தாலும் உட்காந்துருக்குங்க. ஆண்டு வார்த்தையை தான் கிரியை செய்யும். ஆராதனை கலந்து கொண்ட பலவீனம் போகும். ஆராதனை கலந்து கொண்ட பலவீனம் போகணும். கர்த்தர் வார்த்தை கேட்டால் ஆசீர்வாதம் சேரும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. அதனால் ஆண்டவருடைய உபவாசம் ரொம்ப முக்கியமானது. அந்த உபவாசம் எப்படி இருக்கணும், எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு அழகாக நம்மளுக்கு ஏசியா தீர்க்கதரிசி அழகாக எழுதியிருக்கிறாரு. நம்ம வெளியில் போய் உபாசிப்பது உபவாசம் அல்ல. அந்த நாள் ஆண்டவர் கொடுத்து உபாசிக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் இருங்க. அதில் அழகாக சொல்லியிருக்க பாருங்க. உபாசிக்க நாளிலே உன் நிச்சயின்படி நடந்து உங்கள் வேலைகள்லாம் கட்டாயமாக செய்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் உலக வேலையில் செய்யும் போது கூட நீ ஜெபத்தில் இருங்க. 90% நீங்கள் உபவாசத்தில் இருக்கும்போது 10% அப்படி இப்படி இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த 10% கூட என்கிட்ட இருக்கக்கூடாது ஆண்டவரே, 100% மக்கள் நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. அதெல்லாம் வேலைக்கு போயிருந்தா அந்த வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? உபாசித்து 21 நாள் காலையில் எழுந்து ஜெபத்தில் இருந்துட்டு தரிச்சிட்டு 3 வேலையும் ஜெபம் பண்ணுவேன். காலை ஆஃபீஸ் பண்ணுவேன், இரவு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு தான், ஒரு வேளை உபாசிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். ஆண்டு அந்த 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 கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எதற்காக இந்த 21 நாள் ஜெபித்தோம்? எதற்காக ஜெபித்தோம்? 21 நாள் எதுக்காக ஜெபித்தோம்? நம்முடைய சபைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய காரியங்களுக்காக. இந்த வருடத்தில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக, வேண்டிய புதிய வருடத்திற்காக, அவர் வாக்குத்தத்திற்காக, புதிய வருடத்தின் காரியங்களுக்காக இந்த 21 நாள். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, உபவாசம் என்பது அநேக முறைகளிலே நாம் தியானித்திருந்தாலும் அது கொடுத்த கட்டளையின்படி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த உபவாசத்தில் நம்ம ஆவியில் எளிமை இருக்கணும், ஆவியில் எளிமை இருக்கணும். அதே போல துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். அப்புறம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சென்று. இது 3 உபவாசத்தில் ரொம்ப எளிமை. அடுத்து ஆறுதல். அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? ஆறுதல் விடுங்க, துயரம். அழுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க, துயரப்படுங்க, துயரப்படும். ஆண்டவர் சொல்ற புலம்பலோடும் அழுகையோடும் சனத்துக்கு வாங்க, எழுதத்தை கிழித்துன்னு வாங்க. யோகல் தேவசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அழுகையோட வாங்க, தேர்ப்படும் பாக்கியம். அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல் கிடைக்கும். சாந்த குணமா. இது உபவாசத்து இது 3 அவசியம். எளிமை, துயரம், சாந்தம், 3 அவசியம். இந்த உபவாசத்துக்கு 3 அவசியம். இந்த உபவாசம் எப்படி இருக்கணும்னு ஏசியா எழுதி வச்சுட்டாரு. ஆவியானவர் முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்துட்டாரு.
இன்னும் சில காரியங்கள் நாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி, இந்த வாக்குத்தத்தின்படி நாம் தெரிந்து கொள்கிற காரியம் அநேகமாக இருக்கு. ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களில் அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வாக்குத்தத்தின்படி தகப்பனே அப்பா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரப்பா. தேவைப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு நீ ஆறுதல் கொடுக்கிறவர் ஆண்டவரே. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சூழ்ந்துட்டுக் கொள்வார்கள் என்று சொல்லி தகப்பனே அப்பா, இந்த 3 காரியங்களிலே உமக்கு உகந்த உபாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. உன் நிமித்தமும் ஊழியத்தின் நிமித்தமும் நாங்கள் எதை எழுந்திருக்கிறோமோ ஆண்டவரே, எல்லாவற்றையும் 100 தனியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நீ கொடுத்த வார்த்தையை தகப்பனே எங்களை அர்ப்பணித்து அப்பா, இந்த நாளிலே உபவாசத்தை கொடுத்து நீ கொடுத்த அப்பா இந்த வார்த்தைகளை தகப்பனே ஒரு நாள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நீயோ எங்கள் இதயத்தை பார்க்கிற தேவன் கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா எதற்காக உம்மிடத்தில் வந்து நாங்கள் கேட்கிறோமோ, நீ நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, நீ நீதிபதி ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய வல்லவர் அப்பா, வல்லமுள்ள தேவன் கர்த்தாவே. உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே கிருபையா நடத்துங்கப்பா. வார்த்தை என்று வாக்குத்தத்தபடி இஸ்ரவேலை பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, முகப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி அப்பா, உம்மை தேடினவர்கள் பாக்கியவான்கள், நீ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர். உம்மை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீ அவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறீர். உம்மை தெய்வமாக கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள், நீ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் அப்பா. உன் நாமத்தை மையமத்தை எங்களுக்கு அப்பா, உன் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவர் உங்களுடைய அடைக்கலத்தையும் உங்களுடைய ஆனந்தத்தையும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள ஓடும்படியா இந்த ஆண்டின் கடைசியிலே அப்பா நாங்கள் சாட்சியாக இருக்க ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மையமத்தை உதவி செய்யுங்கப்பா. கிருபைகளோடு கூட வந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாழ்வி பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார்கள், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தை தகப்பனே தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. சேரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர்வாத சபை பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய பாதுகாப்பு, தேவ பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தி கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தி தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா. நீ அப்படியாவற்றிலும் அப்பா சம்பூர்ணா இருக்கிறது போல அப்பா நாங்கள் அப்பா பரிபூர்ண சம்பூர்ண மாறுபடியே தகப்பனே எங்கள் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ரத்தத்தாங்கள் மூடி மறைத்துக்கொள்கிறதா பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடும். பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாக்கியம் செய்யுங்க. இவர்கள் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று எழுதுக வாக்கியம் என்று தகப்பனே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே கிருபை கூட நடத்திட்டும் பலத்த கால் செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நாளில் அங்க செல்கிற ஊழியத்தை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. அடுத்த வாரம் தகப்பனே 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அமாவாசை முழு இரவு ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. நாமத்தை மாற்றி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ரத்த கோட்டைகளும் வளர்த்துக்கொண்டு தேவ பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் தேவ பார்க்க உண்டாகும் வேண்டிய வாரத்திலே என்னென்ன காலத்திலே தங்கள் அர்ப்பணித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்களோ எல்லாவற்றையும் தகப்பனே வாய்க்க செய்ய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையாரு அவரே காரியங்களை வாய்க்க செய்வான வார்த்தைபடி
நீரை பிள்ளை காரியங்களை வாழ்த்து செய்யப்பா. பிள்ளைகளுடைய பெரிய காரியங்களை, பலத்த காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் செய்து நாமத்திற்கு மகிமைப்பட்டு முற்றிலும் அவங்களை தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்த்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பவனை மறவாதே. ஆமென், ஆமென்.